என்னம்மா மீனாட்சி? என்னாச்சு மாமா? நானும் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், நீங்க கவனிக்கவே இல்ல. சாரிம்மா, கவனிக்கல. ஷூட்டிங் நடக்குது பாத்தியா? அது எதுக்கு மாமா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. ஷூட்டிங்னா அவ்வளவு பிடிக்குமா? என்னம்மா அப்படி கேக்குற? நானும் ஒரு காலத்துல பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஆனா அதெல்லாம் நடக்கல. நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு உங்க கண்ணுல தெரியுது மாமா. ஆசைப்பட்டதோட நிறுத்திட்டீங்களா? நடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணம்மா, அம்மா விடல. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு தடுத்திருப்பாங்களோ? இல்லம்மா, நான் நாடகத்துல நடிச்சிருக்கேம்மா. எனக்கு நல்ல பேரு. ஊருக்குள்ள எங்கன பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சு, ஹே நீ தானே நடிச்ச, அப்படி நடிச்ச, இப்படி நடிச்சன்னு பாராட்டி பேசுவாங்கம்மா. அப்படியா மாமா? சூப்பர். இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நான் நாடகத்துல நடிக்கிறது, ஜனங்க என்ன பாராட்டுறது எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாடகத்துல நடிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட சத்தியம் வாங்கிருச்சுமா. ஏன் பாட்டி அப்படி பண்ணாங்க? அம்மாவுக்கு நான் நடிக்கிறது பிடிக்கல. நான் நடிக்கணுங்கிற கனவாவே போச்சுமா. கவலைப்படாதீங்க மாமா, இப்ப கூட நீங்க நடிக்கலாம். அதான் அம்மா சாமி கிட்ட சத்தியம் வாங்கிருச்சே. நாம சத்தியத்தை காப்பாத்துவோம். உங்க அம்மா உங்களை நாடகத்துல எல்லாம் நடிக்காதுன்னு தானே சொன்னாங்க? ஆமா. நடிக்கவே மாட்டேன்லாம் நீங்க சத்தியம் பண்ணல? ஆமா. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நடிக்க முடியும். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்னம்மா, என்ன ஏற்பாடு பண்ண போற? ஒரு ஐடியா இருக்கு மாமா. நீ சொல்றது நடக்குமாமா? அது கண்டிப்பா நடக்கும். நீங்க நடிச்சு ஃபேமஸ் ஆவீங்க. சினிமால கூட உங்களை நடிக்க கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு புது கேட் ஓபன் ஆகும். நீங்க நடிச்ச படம் நம்ம மதுரையிலேயே ரிலீஸ் ஆகும். ஐயோ ஐயோ, நீ அம்மா மீனாட்சி, நீ சொல்ல அப்படியே புல்லரிக்குதுமா. கேட்கறதுக்கே அம்புட்டு சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமாமா? கண்டிப்பா நடக்கும் மாமா. அப்படியா சொல்ற? அப்ப அந்த மதுரை மீனாட்சியும் ஒரு ரூபத்துல எனக்கு உதவி பண்ண வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. எப்படியாவது என் கனவை நிறைவேற்றி தாய். யாராச்சும் பார்க்க போறாங்க, கையை கீழே நீ இறக்குங்க. வேற சும்மா இருமா. யாரு வேடிக்கை பார்த்தா எனக்கு என்னமா? நீ சொன்ன வார்த்தையை கேட்டு என் கால் தரையில நிக்கல, அப்படியே சும்மா மிதக்குதுமா, மிதக்குது. எத்தனை கும்பிடு வேணாலும் போடலாமா? மாமா. கும்பிடு போடலாம். இங்க நடிக்காதீங்க, கேமரா முன்னாடி நடிங்க. ஐயோ, இது நடிப்பு இல்லம்மா, சத்தியம். என் மனசுல இருந்து சொல்றம்மா. இப்ப நீ சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க ஆசை மட்டும் இல்ல மாமா, அது என்னோட லட்சியம். கண்டிப்பா நிறைவேறும்.